உங்களை இப்ப நம்புங்கள். அதுபோல மனித சக்தி நம்மில் நிறைந்திருந்து இருந்தால்தான் அது முன்னேற்ற பாதையை நோக்கி நம்மை உந்திச் செல்லும். சிறிதளவேனும் தன் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. இயற்கையிலே நாம் நம்மீது நம்பிக்கை கொண்டவர்களாகவே இருக்கிறோம். சிறிதளவே நம்பிக்கையை வைத்துக்கொண்டு செயலில் இறங்கினால் இறுதியில் சோர்ந்து துவண்டு போய்விடுவோம். முழுவதுமாக நிரம்ப பெற்ற நம்பிக்கையே வெற்றியின் உச்சியில் நம்மை கொண்டு செல்லும். உங்கள் வலுக்குறைவை பலவீனம் விட வலுவை அதிகப்படுத்துங்கள். சோம்பல்களை விடுத்து உற்சாகத்தை அதிகப்படுத்துங்கள். அறியாமையை விட அறிவை அதிகப்படுத்துங்கள். எதிர்மறை சிந்தனைகளை விட நேர்மறை சிந்தனைகளை அதிகப்படுத்துங்கள். இப்படி உங்களிடமுள்ள அழிவு சக்திகளை விட ஆக்க சக்திகளை அதிகரிக்கச் செய்யும் போது உங்கள் மீது நம்பிக்கையும் அதிகரிக்கும். தன்னம்பிக்கைக்கும் ஆழ்மனதிற்கும் நெருங்கிய தொடர்புண்டு. ஆழ்மனதின் வல்லமையை தட்டி எழுப்ப நம்பிக்கை தருகின்ற செயல்களை, வார்த்தைகளை அதற்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். எத்தனை தோல்விகளை நீங்கள் சந்தித்திருந்தாலும் வீழ்வது இழிவல்ல, வீழ்ந்தே கிடப்பதுதான் இழிவு. எனவே விழித்துக் கொள்ளுங்கள். வெற்றியை நோக்கி விரைந்திடுங்கள். தன்னம்பிக்கை என்னும் உந்து சக்தியை உயர்ந்த குறிக்கோளை நோக்கி வையுங்கள். மற்றவர்களுக்கு சிறந்த முன்னுதாரணியாகுங்கள். இனி நாளைய காலம் என்றும் நம்மோடுதான். பொறுமையை விட மேலான தவமும் இல்லை. திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை. இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை. மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதம் இல்லை.